தேசிய முற்போக்கு கூட்டணியில் இருக்கிற பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் தனிச்சு நிற்கிறாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்யும்போது பன்னீர்செல்வம் அப்படிங்கிற இன்னொரு பேரில் ஒரு வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் முஸ்லம்பட்டியை சேர்ந்த ஒருத்தவர். அவர் ஏன் திடீர்னு பன்னீர்செல்வம் அப்படிங்கிற அதே இதிலேயே தாக்கல் செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கேட்கும்போது பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க தரப்புல இருந்து, அதாவது இது வேணும்னே அதிமுக கட்சி என்னுடைய ஓட்டுகளை தனியாக பிரிக்கணும் அப்படின்றதுக்காக வேணும்னே பன்னீர்செல்வம் அப்படிங்கிற அந்த ஒரு பெயரை உள்ளே வச்சு உள்ளே இறக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஓட்டு போடும்போது பன்னீர்செல்வம் ஓட்டு போடுங்க அப்படின்னு யாராவது சொல்கிறாங்கன்னா இந்த பேர் அந்த பேர் ஒரே மேட்ச் ஆகிருக்கு, அதனால் ஈஸியாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் என்னுடைய வளர்ச்சி பிடிக்காமல் என்னுடைய தரப்பு என்னுடைய கட்சி தொண்டர்கள் எல்லாரையுமே இந்த மாதிரி பிரித்து விடுறதுக்காக பல பன்னீர்செல்வங்களை உள்ளே விட்டுக்கிட்டு இருக்காங்க அதிமுக கட்சியினர் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை இங்கே முன் வச்சிருக்காரு. எது எப்படியோ இந்த ராமநாதபுரம் தேர்தல் முடிவுக்கு அப்புறம் தான் பன்னீர்செல்வம் அவர்களின் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறதே இறுதியாகும். அமெரிக்காவில் மேரிலேண்ட் அப்படிங்கிற ஒரு மாகாணம் இருக்குது. அந்த மாகாணத்தில் புகழ்பெற்ற பால்டிமோர் பாலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரிட்ஜு ஒன்று இருக்குது. அந்த பிரிட்ஜு நம்ம நிறைய ஆங்கில படங்களில் பார்த்துருப்போம். குறிப்பாக மாஸ்க், அப்புறம் ரீசெண்டாக வர எந்த ஒரு பிரிட்ஜு சீன் வந்தாலுமே அந்த பிரிட்ஜ் தான் பெரும்பாலும் காட்டப்படும், எந்த ஆங்கில படங்களாக இருந்தாலும். அந்த பிரிட்ஜ் இன்னைக்கு ஒரு பெரிய கப்பல் மோதியதால் அந்த பாலமே மொத்தமாக சுக்குநூறாக இடிஞ்சு நொறுங்கிருச்சு. இதில் நிறைய பைக்கு காரில் வாகன ஓட்டிகள் அதில் போனதுனால நிறைய பேர் இறந்திருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அச்சம் ஏற்படுது. இந்நிலையில் இந்த பாலம் இடிஞ்சதுனால அமெரிக்காவில் ஜனாதிபதிக்கான தேர்தலும் நடைபெற்று இருக்க இந்த வேளையில் இந்த பாலம் இடிஞ்சது அரசியல் கட்சிக்கு ஒருவேளை பின்னடைவை ஏற்படுத்துமோ அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வல்லுநர்கள் இப்போ பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னே சொல்லிடலாம். எல்லாருமே அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை முன்னிறுத்தி தேர்தல் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு வராங்க. அதே மாதிரி எதிர்கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கைகளை பற்றியும் விவாதம் பண்ணிக்கிட்டு தான் வராங்க. இந்நிலையில் இந்த திமுக, அதிமுக மற்றும் பாஜக இந்த மூன்று கட்சிகளையுமே கையில் எடுத்துகிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா மகளிர் உதவித்தொகை. இந்த மகளிர் உதவித்தொகையை முதல்ல திமுக அரசு இங்கே ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க தான் மகளிர் உதவித்தொகை 1000 ரூபாய் மாதம் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சாங்க. அதன் அடிப்படையில் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்நிலையில் மறுபடியும் மத்தியிலையும் திமுக இந்தியா கூட்டணியிலான ஆட்சி அமைக்கப்பெற்றால் அது நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதையே கையில் எடுத்து அதிமுக தரப்புடைய தேர்தல் அறிக்கையில் அது 3000 வரையிலும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை ரெண்டையும் விமர்சிச்சுட்டு பேசிய தமிழக பாஜக தலைவராக இருக்கிற திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஒருவேளை இந்த திமுக அரசு கொடுக்குற மகளிர் உதவித்தொகையை நாங்கள் ஸ்டாப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் பொய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு வராங்க. நாங்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் ஸ்டாப் பண்ண மாட்டோம். நாங்கள் இந்த 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபா வரைக்கும் கூட நாங்கள் கொடுப்போம். மேலும் திமுக அரசு 30% மகளிருக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. அதை நாங்கள் 100% மகளிருக்கு எப்படி கொடுக்குறோங்கிறத பற்றியும் யோசிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் ஒரே ஆயுதத்தை வச்சு இந்த மூன்று கட்சிகளுமே 3 விதமாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வல்லுநர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலை மற்றும் வானதி சீனிவாசன் அவர்கள் கோவை தெற்கு தொகுதியில் வேட்பாளர்கள் அறிவிப்பு மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க. இதில் கலந்துக்கிட்டு அவங்க பேசும்போது கோவை தெற்கு தொகுதி தனி அரசியல் சாம்ராஜ்யமே நடத்திக்கிட்டு வருது. 1999 எப்படி பாஜக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சோ அதே ஒரு வெற்றியை மறுபடியும் இங்கே நிரூபித்து காட்டணும். மோடி மறுபடியும் 3வது தடவையாக பிரதமர் ஆவார் அப்படிங்கிறதுக்கு எல்லா அறிகுறிகளுமே உள்ளது. ஜூன் 4 இந்தியாவின் அடுத்த சுதந்திர தினம் அப்படின்றலாம் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் இந்த 33 மாதங்களாகி இதுவரைக்கும் என்ன செஞ்சுருக்காருன்னு தெரியாமல் தேவையில்லாமல் மோடியை மட்டுமே விமர்சிக்கிட்டே தான் இருக்காரு. வேறு எந்த ஒரு வேலையும் செய்யலை. அவருடைய திட்டத்தில் ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்ட ஒரு திட்டம், அதாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கேஸ் சிலிண்டர் விலைக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுவரைக்கும் அந்த ஒரு விஷயத்தை பற்றி அவர் எதுவுமே பண்ணவும் இல்லை, பேசவே இல்லை. இதுவுமே தேர்தல் அறிக்கையில் ஒரு முக்கியமான அறிக்கையாக தான் இருக்குது. ஆனால் அவருடைய அந்த முதலமைச்சர் பொறுப்பில் இருந்து இதுவரைக்கும் அந்த அரசு மானிய தொகை 100 ரூபா அப்படிங்கிறது இதுவரைக்கும் எங்கேயுமே வழங்கப்படவே இல்லை. இதற்கு என்ன காரணம்னு அவர் விளக்கம் கொடுத்தாகணும். இந்நிலையில் அவர் கட்சியை சரி பார்க்கறத விட்டுட்டு அடுத்தவங்க கட்சியில் என்ன பிரச்சனை இருக்குங்கிறத தேவையில்லாமல் கேள்வி எழுப்புறது சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இது ஒரு பேசு பொருளாக பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு.
தமிழ்நாட்டில் கர்ப்பிணி பெண்களுக்கு நிதியுதவி அளிக்கும் விதத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பாக எடுத்து நடத்தப்படுறது தான் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா கர்ப்ப காலத்தில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அந்த பெண்கள் வந்து கருத்தரித்த 12வது வாரத்தில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அப்போ ரெஜிஸ்டர் பண்ணும்போது அங்கே வேலை பார்க்குற அந்த நர்ஸ், அதாவது செவிலியர் வந்து அவங்களுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. இந்த நம்பரை பேஸ் பண்ணி அன்றைக்கே வந்து அவங்க அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 2000 ரூபா போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அது 4வது மாதத்தில் மறுபடியும் வந்து ஒரு 4000 ரூபா, அதுக்கப்புறம் 9வது மாதத்தில் 2000 அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் 4வது மாதத்தில் தடுப்பூசி, அப்புறம் 9வது மாதத்தில் ஒரு தடுப்பூசின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 14000 ரூபாயும் அதே மாதிரி 4000 ரூபாய்க்கான அந்த குழந்தைகளுக்கான அந்த பெட்டகமும் வந்து கொடுக்கப்படும். அதாவது அதில் இருக்கிற அந்த கிட்ஸு, ஹார்லிக்ஸு, ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இப்போது இது வந்து கிட்டத்தட்ட 6 தவணையாக கொடுக்குற இந்த ஒரு விஷயத்தை வந்து இப்போது இதை வந்து 3 தவணையாக மாத்திர ஐடியாவில் இருக்காங்க. இது வந்து ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதாவது கர்ப்ப காலத்தில் மொத்தமாக 6000 ரூபாய் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு 4000 ரூபாய், அதுக்கப்புறம் அந்த பெட்டகம் எல்லாத்தையும் சேர்ந்து அதுக்கப்புறம் ஒரு 4000 ரூபாய் அப்படிங்கிற அடிப்படையில் கொடுக்குறாங்க. இந்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகளிர் நிதியுதவி திட்டம் வந்து மத்திய அரசின் திட்டத்தின் கீழே வந்து அவங்க கொடுக்குற சப்சிடி மூலமாக நடைபெற்றுக்கிட்டு வருது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். திமுக கூட்டணியில் இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த 2 தொகுதியில் திண்டுக்கல் தொகுதியில் வேட்பாளராக நிற்கிற திரு சச்சிதானந்தம் அவர்களுடைய சொத்து மதிப்பு தான் நம்ம எல்லாருமே வியக்க வச்சிருக்கு. அதாவது அவருக்கு கையில் இப்போ ரொக்க பணமாக வெறும் 2000 ரூபாய் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் அவருடைய ஒட்டுமொத்த பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற காசு பார்த்தீங்கன்னா வெறும் 4 லட்சம் ரூபாய் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து வங்கி கடன் மட்டுமே 3.85 லட்சம் ரூபாய் கடன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. மேலும் இவருடைய மனைவிக்கு வந்து 4.85 லட்சம் ரூபாய் கடன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து அந்த சொத்து விவர பட்டியல் கொடுக்கறதுலேயே வந்து இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான சொத்து விவரம் உள்ள ஒரு பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையும் கூறப்படுது. இந்த அளவுக்கு கம்மியான ஒரு வேட்பாளரை வந்து திமுக தரப்புலேருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்ற ஒரு நல்ல பேரையும் இது சம்பாதிச்சு கொடுத்துருக்கு. அதே வேளையில் இது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் உண்டு பண்ணியிருக்கு. ஏன்னா கூட்டணி கட்சியாக இருக்கிற திமுகவில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 1 கோடி இல்லாமலாவது சொத்து விவர பட்டியல் இருக்கவே இருக்காது. அந்த கூட்டணியில் இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளராக இருக்கிற திரு சச்சிதானந்தம் அவர்களுக்கு வெறும் 2000 ரூபாய் தான் கையிருப்பு இருக்குது அப்படிங்கிறது வந்து வெகுவாக எல்லாராலையுமே வந்து அவருடைய எளிமைத்தன்மை வந்து பாராட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. தனியார் தொலைக்காட்சியில் வெளியான லொல்லு சபா நிகழ்ச்சியின் மூலமாக பிரபலமானவர் தான் லொல்லு சபா சேசு. அந்த இதுக்கப்புறம் தான் அவருக்கு லொல்லு சபா சேசுன்னே பேர் வந்துச்சு. அவர் வந்து சந்தானம், யோகி பாபு கூட நிறைய காமெடி படங்கள் நடிச்சிருப்பார். அதே மாதிரி அவருடைய சில வீடியோக்களும் வந்து நிறைய மீம்ஸாகவும் அதே மாதிரி ட்ரோலாகவும் போயிருக்கு. குறிப்பாக A1 படத்தில் வந்து ஐயோ அவரா பெரிய ஆளாச்சே பார்த்தாலே பயப்படுவாங்களே அப்படிங்கிறதால அப்போ வந்து ரொம்ப வைரலாகவே போய்கிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி லொல்லு சபா சேசு வந்து அவருக்கு இடையில வந்து மாரடைப்பு ஏற்பட்டுச்சு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனது. அவருக்கு வந்து 10 லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும் அப்படின்னு சொல்லப்பட்ட வேளையில் அவருடைய நண்பர்கள் மூலமாக நிறைய பேருக்கு வந்து நன்கொடையும் கேட்டிருந்தார். இந்நிலையில் லொல்லு சபா சேசு திடீர்னு இறந்துருக்காரு. இந்த இரங்கல் செய்தி தமிழ் திரையுலகினரை ஒரு மிகப்பெரிய துயரத்தில் ஆழ்த்தியிருக்கு. எப்படி இருந்தாலும் அவருக்கு ஆரம்ப காலகட்டங்களில் உதவி செய்த சந்தானம் அவர்கள் அடுத்து என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இப்போ நிலவி இருக்கு. அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக திமுகவை சேர்ந்த ஜெகத் ரட்சகன் போட்டியிடுறாரு. இது எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஜெகத் ரட்சகன் அந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் அமைச்சர் துரைமுருகன் கலந்துக்கிட்டு பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது நான் ஃபஸ்ட்டு இந்த அரசியலில் நிற்கிற ஆசையெல்லாம் எனக்கு கிடையாது, கலைஞர் தான் என்னை முதல்ல இந்த தேர்தலில் நில்லு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ நான் சொல்லிட்டேன் என்கிட்ட காசே இல்லை அப்படின்னு. பரவாயில்ல நான் காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காசு கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் அந்நியாரும், அதாவது கலைஞர் அவர்களின் மனைவியும் எனக்கு காசு கொடுத்தாங்க. அதில் நான் ஜெயித்தேன். ஒன்ஸ் நான் ஜெயித்ததுக்கப்புறம் எனக்கு ஆசை வந்துச்சு. இன்ன வரைக்கும் அதில் நான் நிலைச்சு நின்றுக்கிட்டே தான் இருக்கேன். கிட்டத்தட்ட 12 வாட்டி வந்து நான் ஜெயிச்சிருக்கேன். 13வது தடவையும் என்னை ஜெயிக்க வைப்பீங்க, அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. இது மட்டும் இல்லாமல் நான் அரசியல் மட்டும் இது வரைக்கும் நான் 26 தேர்தலில் பார்த்துருக்கேன். நான் அரசியலில் ஒரு டாக்டர் பட்டம் வாங்கினவன், என்கிட்ட எதுவுமே வச்சுக்காதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஒரு வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் தன்னுடைய புகழ்பாடும் பறவையாக இப்படி துரைமுருகன் பேசுகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியினர் நிறைய கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஈரோடு தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடுற வேட்பாளர் தான் ஆற்றல் அசோக்குமார். இவருடைய சொத்து மதிப்பு தான் இப்போது மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துருக்கு. அதாவது
அவர்கிட்ட பேங்க் அக்கௌண்ட்டில் மட்டுமே 7 கோடி ரூபாய் இருப்பு இருக்குது அப்படின்னும், அவருடைய அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வந்து கிட்டத்தட்ட 583 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் அவருக்கு சொந்தமாக நகை மட்டும் 10 கிலோ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் அவருடைய மனைவி கிட்ட ஒரு 10 கிலோ நகை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, மேலும் 56 கோடி ரூபாய்க்கு அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நிறைய காலி நிலங்கள், வீட்டு மனைகள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து அதிமுக தரப்புலேயும் சொத்து மதிப்பு பட்டியல் வெளியிட்டவங்களில் அதிக சொத்து மதிப்பு வெளியிட்டவர் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. மேலும் இந்த ஆற்றல் அசோக்குமார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொடக்குறிச்சியில் இருக்கிற பாஜக எம்எல்ஏவான சரஸ்வதி அவர்களுடைய மருமகன் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.